மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை ஓதலாமா, அதே போன்று குர்ஆனை தொடலாமா? இந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நாங்கள் பார்ப்போம். மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை ஓதலாமா என்று சொன்னால் குர்ஆனை தாராளமாக ஓதலாம். மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை ஓதக்கூடாது என்று எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. தடை செய்து வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. ஒரு விஷயம், தாராளமாக மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ள முடியும். இப்படி ஒரு செய்தியை சொல்லுவார்கள். மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆன் ஓதக்கூடாது என்பதற்கு லா தக்ரவுல் ஹாயித் வல் ஜுனுப் ஷைஅன் மினல் குர்ஆன் என்று ஒரு செய்தியை சொல்வார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே இது பலவீனமான ஹதீஸ். ஏனென்றால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே இஸ்மாயில் இப்னு ஐயாஷ் என்பவர் வருகின்றார். இவர் ஹிஜாசியன்களை தொட்டு இவர் அறிவிக்கின்ற செய்திகள் பலவீனமான செய்திகள். இந்த செய்தி ஹிஜாசியன்களை தொட்டு தான் இவர் அறிவிக்கின்றார். எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது. எனவே இதை ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. அதே போன்று எந்த ஒரு வகையிலும் மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை ஓதக்கூடாது என்று சொல்லி எங்கேயுமே ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எனவே சஹீஹான ஹதீஸ் இல்லை என்ற பட்சத்திலே குர்ஆனை ஓத முடியும் என்பதுதான் சரியான கருத்து. இரண்டாவதாக, குர்ஆனை தொட முடியுமா என்று சொன்னால் அதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பலத்த கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஆனால் எல்லா கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது, ஹதீஸனுடைய இதையும் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸினுடைய செய்திகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேரடியாக குர்ஆனை தொடக்கூடாது என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லினான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். பொதுவாகத்தான் முத்தஹ்ஹரூன் பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று பொதுவாக வந்திருக்கிறது. அதே போன்று வேறு சில செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது, ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது அறிஞர்கள், அதிகமான அஹ்லுல் இல்ம் அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து என்றால், குர்ஆனை ஒரு பெண், மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குர்ஆனை தொடக்கூடாது, நேரடியாக தொடக்கூடாது. குர்ஆனை நேரடியாக தொடக்கூடாது. அதாவது முஸ்ஹப் நாங்கள் ஓதுற குர்ஆன் நேரடியாக தொடக்கூடாது. மாற்றமாக கை உறை அணிந்து என்ன செய்யலாம், தொடலாம். கை உறை அணிந்து தொடலாம். அதே போன்று ஒரு குச்சியால என்ன செய்யலாம், அந்த குர்ஆன் தாளை பிரட்டலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவதாக குர்ஆனை ஓத முடியுமா என்ன, ஓதலாம். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க தானே, இஃப் அலைக மா யஃபருல் ஹாஜ் கைர் அல்லா ததூஃபி பில் பைத். அதாவது ஹைல் ஏற்பட்ட பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஹாஜியர் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க செய்யுங்க, ஆனால் தவாஃப் மட்டும் செய்யாதீங்க. அப்ப எனவே இதுல இருந்து தெளிவாக விளங்குது, குர்ஆன் ஓதுவதை தடை செய்யவில்லை, எந்த ஒரு செய்தியுமே தடை செய்ததாக வரவில்லை. இந்த கருத்தை இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆன் ஓத முடியும் என்பதை தான் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மேப்பராஜர் சொல்றாங்க. அதே போன்று அவர்கள் குர்ஆனை தொற்ற விஷயத்துல ஹதீஸ்ல வச்சு சில செய்திகளை வச்சு பார்க்கின்ற பொழுது சில பலவீனங்கள் இருந்தாலும் ஒரு சில செய்திகளை வைத்து அறிஞர்களுடைய இமாம்களுடைய சில ஃபத்வாக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் பேணுதலான ஒரு வழிமுறை என்று சொன்னால் என்ன, குர்ஆனை கையுறை அணிந்து தொடுவதுதான் மிக ஏற்றமானது. அதே போன்று ஏதாவது ஒரு புடவை, ஒரு துணியை வைத்துக் கொண்டு அதால் என்ன செய்யலாம், பிரட்டல், நேரடியாக குர்ஆனை தொடாமல். அதே போன்று குர்ஆன் இருக்கிறது, அதை பிரட்ட வேண்டும் என்றால் ஒரு குச்சியால கூட பிரட்டிக் கொள்ளலாம். இதுதான் மிக சிறந்த வழி. இதுதான் இது பற்றியுள்ள சிறிய கொஞ்சம் தெளிவான இதுதான் விளக்கம் என்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இது சம்பந்தமாக கேட்டிருந்த சகோதர சகோதரிகளுக்கு இது தெளிவாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக ஆக்கிவிடுவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.